இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, பெண் சுதந்திரம்னா ஆடை குறைவு தான் பெண் சுதந்திரங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்காக தான். மற்றவங்களுடைய கண் உறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், உன்னுடைய பார்வை தவறு எல்லாமே நம்ம சொல்கிறோம். அது எல்லாமே அக்செப்டட். என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் ஒரு ஆண் எல்லாத்துக்கிட்டையும் போறான்ல, ஒரு பெண் நான் போனா என்ன? அதுவும் என்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ள அவங்க போயிடுறாங்க. இந்த சுதந்திரங்கிற ஒரு விஷயத்த தவறா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரைவேட் லைஃப்ல போயிட்டு, அதுக்கப்புறம் குத்துதே குடையுதேன்னு, அதுக்கப்புறம் என்னோட ரெஸ்பெக்ட் போச்சுன்னு ஃபீல் பண்றதும், சுதந்திரம்ங்கிறது இந்த மாதிரியெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறப்ப உனக்கு என்ன அப்படின்னு ஒன்று கேட்குறாங்களா, யாருக்கும் ஒன்றும் கிடையாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பிரயோகப்படுத்தணும், அதே மாதிரி நம்மளை எப்படி நம்ம சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக லைஃப் கோச் மற்றும் ரைட்டர் ஜீவிதா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு செய்திகள்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். தினம் தினம் பெண்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து அவங்க எப்படி தன்னை பாதுகாத்துக்கணும், அவங்க எப்படி வெளியில் அவங்களுடைய பிஹேவியருங்கிறது என்ன மாதிரி இருக்கணும்? இப்போ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விட சுதந்திரம் ஆல்ரெடி இருக்குது. அவங்களுடைய சுதந்திரம் அவங்க தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எல்லா காலத்துலேயுமே பெண் சுதந்திரம்ங்கிறது ஒவ்வொரு பாணியில் இருந்திருக்கு. அதாவது பெண்கள் போருக்கு போனவங்களாம் இருக்காங்க, அதை தான் சுதந்திரமாகவே அவங்க கருதுனாங்க. இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, பெண் சுதந்திரம்னா ஆடை குறைவு தான் பெண் சுதந்திரங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆயிடுச்சு. நான் ட்ரெஸ்ஸு ஷார்ட் பண்ணி, அதாவது அது தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும். இதுக்கும் சுதந்திரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, நம்ம இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. நம்மளுடைய உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோங்கிறது உண்டு. ஆனால் இதை நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிட்டு, நான் ட்ரெஸ் இப்படி போட்டுட்டேன் அப்படின்னாலே இதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு வீரம்ங்கிற ஒரு விஷயத்தை விட்டுடுறாங்க. வீரம்ங்கிறது ட்ரெஸ் கோடில் கிடையாது. அது மனசில் இருக்கிறது தான் பெண் சுதந்திரத்துக்கான உண்மையான அடையாளமே அதுதான். அதாவது ரௌத்திரம் எங்கே வரணுமோ அங்கே ரௌத்திரம் பழகணும். அந்த ஏமாந்து போகிறது, என் லைஃப்பை என் இஷ்டத்துக்கு வாழ்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பெண் சுதந்திரம் கிடையவே கிடையாது. அதாவது அதெல்லாம் அடங்காத ஒரு விஷயத்துக்கு போயிடும். நான் லிசன் பண்ண மாட்டேன், அது தவறே ஆனாலும் நான் தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பேங்கிற கேட்டகரிக்குள்ளே போயிடும். அது சுதந்திரம் அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. அது இந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுக்கணும். அந்த அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்கணும். சுதந்திரங்கிறது என்னது? சுயமாக என்னால் சம்பாதிக்க முடியும், சுயமாக என்னால் மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் என்னால் அதை தைரியமாக ஹேண்டில் பண்ண முடியும், நான் யாருக்கு பின்னாடியும் போய் ஒழிய மாட்டேன். இதெல்லாம் தான் பெண் சுதந்திரம். எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது கிடையாது. அனலிட்டிக்கல் மைண்டாக விவரமாக தெளிவாக பேச தெரிஞ்சால் அது பெண் சுதந்திரம். அப்போ நீங்கள் பேசுறது இன்னொருத்தவங்க லிசன் பண்ணுவாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு பேசுறது பெண் சுதந்திரம் கிடையாது. நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் நிஜமாலுமே அது பெண் சுதந்திரத்துக்கான ஒரு அடையாளம். 2 பக்கமே பேலன்ஸ் பண்ணி பேச தெரியணும். ஒரு பக்கமே சாஞ்சி எனக்கு இது மட்டும்தான் பிடிக்கும், அதனால் இது பக்கமே நான் பேசுவேன், இதுதான் பெண் சுதந்திரம்னு எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஒரு விஷயத்த இப்போ எதுக்காக நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்காக தான். மற்றவங்களுடைய கண் உறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், உன்னுடைய பார்வை தவறு எல்லாமே நம்ம சொல்கிறோம். அது எல்லாமே அக்செப்டட். பார்வை நம்ம எப்படி போட்டாலும், பர்தா போட்டாலும் பார்க்கக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். பட் ஸ்டில் நமக்கு எது சூட் ஆகும், நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போடலாம், நீங்கள் ஸ்பெகட்டி போடலாம், எது வேணாலும் நீங்கள் போடலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு சூட் ஆகுதா? நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் நான் போடுவேன் அப்படின்னா, இது இயற்கை, இது நேச்சர். இந்த இயற்கை ஒரு மனிதனுக்கு எதை பார்த்தா தூண்டும் அப்படிங்கிறது இயற்கை வச்சுருக்குதோ, இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நான் சொல்ல வரல. நம்மளை தூண்டுற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இது நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய தவறான சம்பவங்களும் நம்ம ஆமாம், இதனால கேள்விப்படுறோம். இதையவே அவங்க சுதந்திரமாக தான் பார்க்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் ஒரு ஆண் எல்லாத்துக்கிட்டையும் போகிறான்ல, ஒரு பெண் நான் போனால் என்ன? அதுவும் என்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ளே அவங்க போயிடுறாங்க. இது எல்லாமே ஒழுங்கீனத்தை நோக்கி போகிற மாதிரியே இருக்க தவிர்த்து இது சுதந்திரமாக தெரியல. அதனால தான் பேரண்ட்ஸ் பயந்துக்கிறது, சொசைட்டி பயந்துக்கிறது எல்லாமே. ஐயோ, இவங்க என்னடா சுதந்திரம்ங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த தைரியங்கிற விஷயத்தையும் தவறாகவே யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே,
இது நல்ல விஷயம் கிடையாதே அப்படிங்கிறதுக்கு ரீசன் அதுதான். எது சுதந்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தைரியம் தான் சுதந்திரம். பெண்கள் சுதந்திரம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிறைய பெண்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த சுதந்திரம் திருமணத்துக்கு அப்புறம் இல்லை. அது வந்து என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இத பத்தி. இது வந்து ஒரு ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டு த ரியாலிட்டி. வென் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ரியாலிட்டின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களுக்கு அந்த ரியாலிட்டிக்குள்ள போறப்போ சில விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியாம போகுது. ஆ இப்போ ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும் எல்லாருமே வந்து அந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டாங்க. அது வந்து அ ஒரு சிலருக்கு பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருது. ஒரு சிலருக்கு அது சரியா அமையல. ஒரு சிலருக்கு சூஸ் பண்ண தெரியல. அவங்க உடல பெண்கள் கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது எங்கேயுமே, எப்பவுமே, எந்த காலத்திலயுமே இது இயற்கை. ஆணுக்கு எந்த பாதிப்புமே பெருசா இருக்கிறது இல்ல. ஆண்கள் வந்து அதுக்காக மொத்த ஆண்களையும் நம்ம குறை சொல்லிற முடியாது. ரொம்ப உண்மையா, ட்ரூத்ஃபுல்லா, புரொடெக்டிவா இருக்கிற ஆண்கள் அப்படிங்கிறதும் இருக்கிறாங்க. இந்த பெண்கள் இத எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. லைஃப் பார்ட்னர் ஒருத்தங்கள சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, நெறைய ரிஹர்சல் பார்க்குற மாரியான சில விஷயங்கள் பண்றது. அப்படிதான் தவறா போய் மாட்டிக்கிறது. இது என்ன தவறு? இப்ப நம்ம சோஷியல் மீடியா பார்க்குறோம். இந்த சோஷியல் மீடியாலலாம் சில விஷயங்கள் பார்க்குறப்போ, உணர்ச்சிகள் தூண்டப்படுது அப்படிங்கிறப்போ, பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறது, அந்த பாதுகாப்புங்கிற விஷயத்த டோட்டலா மறந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து பாதுகாப்பு முறைகள வந்து சொல்லிக் குடுக்குற விதத்துல சொல்லிக் குடுக்கணும். பயமுறுத்தக்கூடாது. "நீ அங்க போகாத. இது இப்படி ஆயிடும். நீ ஏன் இவங்கள்ட்ட பேசுற?" அப்படின்னா, "நான் அத செஞ்சு தான் பாப்பனே" அப்படிங்கிற மாரி இருக்கும். இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அனாலிட்டிக்கல் மைண்ட் பெர்ஸ்பெக்டிவ முதல் மாத்தணும். நீ யார் கூட வேணாலும் பழகிக்கலாம். ஆனா டிஃபென்ஸ் மோட் என்னங்கிறது தெரியணும். அந்த டிஃபென்ஸ்ங்கிற விஷயத்த தான் சொல்லிக் குடுக்கணும். அதுதான் பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடியது. மத்தவங்கள அப்சர்வ் பண்ணி பார்க்கக்கூடியது. சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டயும் பேசி பழகுறப்ப தான் ஒவ்வொருத்தவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது தெரியும். இப்ப இருக்க காலகட்டங்கள்ல நம்ம சொந்தங்கள வந்து ஃபங்ஷன்ஸ்ல பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுது. என்னதான் நம்ம கெட்ஜெட்ஸ் வச்சு ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு கம்பானியன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படுது அப்படிங்கிறப்போ, இது எந்த மாரிலாம் மிஸ்யூஸ் பண்ணப்படுது, எந்த மாரிலாம் மிஸ்யூஸ் ஆகுது, இந்த மாரி வலைகளுக்குள்ள தான் போய் பெண்கள் அவங்க சுதந்திரத்தையே தேடுறாங்க மேக்ஸிமம். இப்படி போய் தேடி தான் மாட்றாங்க. அப்போ ஒருத்தங்கள நீங்க விஷுவலாவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, வர்ச்சுவலாவே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்? நீங்க இந்த விமன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபீமேல் ஒரு சின்ன பொண்ணு, அது என்ன ஏஜ் கேட்டகரியா வேணாலும் இருக்கலாம். என்ன பண்றாங்கன்னா, ஓப்பன் அப் பண்ணி பேசுறதும், அ உடனே ஃப்ரீ ஓப்பன் டாக் பண்றதுமே, ஒரு லிபரேஷனா நெனச்சுக்கிறாங்க. நெனச்சுட்டு அவங்க ஒரு லெவல் ஆஃப் இதுல இறங்கிர்றாங்க. இப்பல்லாம் எல்லாத்துலயுமே பெண்களுக்கும் அவசரம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அந்த காலத்துல வந்து அந்த பெண்கள கட்டுப்படுத்தி வச்சாங்கன்னா, பொக்கிஷம் மாரி பாதுகாத்தாங்க. அந்த அளவுக்கும் பாதுகாக்கவும் வேண்டாம், ரொம்ப ஃப்ரீயாவும் விட வேண்டாம். அப்ப இந்த பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரப்போ, செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்த மறந்து போயிடுறாங்க. ஒரு ஆண சூஸ் பண்றப்போ, ஒரு ஆண்கிட்ட ஃபர்ஸ்ட்டு எதிர்பார்க்க வேண்டியது செக்யூரிட்டி. இவன் கிட்ட போனா நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன். அது வேற விர்ச்சுவல பார்த்து அவங்க பேசுற டயலாக்ஸ் வச்சோ, 2 அனுப்புற 2 ஃபோட்டோஸ் வச்சு நம்ம முடிவு பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு பயணம் தேவ. அதுக்கு வந்து ஒரு பழகுதல் அப்படிங்கிறது தேவ. யார ஒருத்தன் வந்து நம்ம காமன் பிளேஸ்லயே மீட் பண்ணலாம். மக்கள் கூடக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்படின்னா அவன் தவறு செய்யலன்னு அர்த்தம். இப்போ நெறைய பெண்கள் என்னன்னா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. குழந்தை பிறப்புக்கு அப்புறம். இப்ப நெறைய வந்திருக்கிற இந்த ஆப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அவங்கள வந்து ஓகே இதையே நம்ம முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு. இந்த சோஷியல் மீடியாங்கிறது ஒரு தவறுகளை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பாசிட்டிவான மீடியம் இருந்தாலும், அது மூலமாவும் வந்து தவறுகள் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இது எப்படி இவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது இல்லையா? வீட்லயே இருக்கிறப்போ போர் அடிக்க ஆரம்பிக்கும். இல்லன்னா அவங்களுக்கு சரியான அந்த கம்பானியன்ஷிப் லைஃப் பார்ட்னரால குடுக்க முடியல. ஒருத்தவங்க பிஸியா இருக்கலாம். இல்ல அவங்க வேற ஏதோ டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன்ஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிறப்போ, இத பூர்த்தி பண்றதுக்காகவே விமன் வந்து சில விஷயங்கள தேடுறப்போ ரிஸ்க் எடுக்க பார்க்குறாங்க. அந்த ரிஸ்க்குங்கிற ஒரு விஷயத்துல போறப்போ, சில பெண்களால உணர முடியும். இங்க தவறு நடக்குது. இவன் சரியான ஆள் கிடையாதுன்னு. அதையும் தாண்டி ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல போவாங்க. பார்த்துக்கலாம். எனக்கு என்ன ஆகப்போது? அப்படிங்கிறப்போ, இந்த கெட்ட பழக்கவழக்கங்களுக்கு போறப்போ, சுதந்திரமா அத நெனச்சுக்குவாங்க. எஸ் நான் இப்படிதான் இருக்கேன். ஏன்னா, தன்னிலை மறக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கிறப்ப, இதுதான் சுதந்திரம் போல. அப்போ நான் எல்லாமே அந்த இந்த ஆணுக்கு ஈக்குவல் ஆயிட்டேன் நானு. அப்படிங்கிறப்போ, சுய கௌரவத்த இழந்துகிட்டே இருக்கோங்கிறத அவங்க டோட்டலா மறந்துடுறாங்க. ஓகே. அந்த அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எந்த பொண்ணும் தவற விடக்கூடாது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ஐடென்டிட்டி எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்க அழக பிரைஸ் பண்ணுனாங்கன்னா, இவங்களுக்கு ஜால்ரா தட்டி பேசுனா, இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு நெனச்சுக்கிறாங்க. ஓகே. ஒரு மனிதன் ஒரு ஒரு ஆண் எப்படி அந்த பெண்ணுக்கு
அவளை பார்க்குறப்போ ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்குறான்னு ஒண்ணு இருக்கு. அந்த மரியாதை எப்படி வாங்க தெரியணும்னு ஒண்ணு இருக்கு. பெரும்பாலான பெண்கள் வந்து தன்னை ஒரு கிவராவே இருக்கிறது, இல்லன்னா ரொம்ப சரண்டரிங் மோடுக்கு போறது, அந்த ரிசீவிங் மோட் அங்கிருந்து ஒழுங்காவே வராது. எப்படி அவங்க உங்களுக்கு சில விஷயங்கள குடுக்குறாங்க, அத எப்படி நீங்க ரிசீவ் பண்றீங்கங்கிற விஷயத்தையும் பகுத்தறிஞ்சு பார்க்க தெரியணும். அதுக்கப்புறம் நீங்க பிரைவேட் பிளேஸஸ்க்கு போறது ஓகே. ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம். எடுத்தோனே நான் பிரைவேட் பிளேஸஸ்ல போய் மீட் பண்றேங்கிறப்போ, அங்க என்ன மாரியான ஆபத்துகள் இருக்குதுன்னு கணிக்கவே முடியாது. இது எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. அந்த அர்ஜ் இது வந்து எல்லா காலகட்டங்கள்லயுமே இந்த மாரி வந்து இந்த இல்லீகலான அஃபேர்ஸ்குள்ள போகக்கூடிய ஒரு அமைப்பும் சரி, இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட போயிட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதும் சரி, இது காலம் காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போலாம் ஒரு இலைமறை காய்மறைவா ஒரு பயம்ங்கிறது ஒண்ணு இருந்தது. சத்தமில்லாம நடந்துட்டு இருந்தது. இப்ப இது ரொம்ப எக்ஸ்பிளிசிட் ஆயிடுச்சு. அதாவது அளவுகள் வந்து அந்த காலத்துல கம்மியா இருந்தது. இப்போ பகிரங்கமாவே இது நெறைய வந்து பேர் செய்றாங்க. பெண் சுதந்திரமா பார்க்கப்படுது இப்ப. ஆமா, ம். நானும் இப்ப போயிட்டு ந நானும் ஆல்கஹால் வாங்குவேன். பாருங்க அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஆல்கஹால் வாங்குறது எல்லாமே இப்ப சமநிலை ஆயிட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் அது ஆண் ஆண் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெண் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது 2 பேத்துக்குமே உடல பாதிக்க போக ஒரு விஷயம் தான். இது சுதந்திரத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ம். எதெல்லாம் வந்து அந்த நம்ம அந்த ஹேபிச்சுவேஷன்ல அந்த ஹேபிட்ஸ்ல வந்து எதெல்லாம் சரியில்லையோ, எல்லா பேட் ஹேபிட்ஸையுமே வந்து சுதந்திரமாவே இப்ப பார்க்கப்படுது. உங்க பெர்ஸ்பெக்டிவ் வேற. ஆமா நான் இப்படிதான் இருப்பேன். அ அதுக்கப்புறம் அதில வெயிட் போடுறது, ஒபீஸ் ஆகுறது, ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறது அதெல்லாம் செகண்டரி. ஆனா, இந்த சுதந்திரங்கிற ஒரு விஷயத்த தவறா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரைவேட் லைஃப்ல போயிட்டு, அதுக்கப்புறம் குத்துதே குடையுதேன்னு, அதுக்கப்புறம் என்னோட ரெஸ்பெக்ட் போச்சுன்னு ஃபீல் பண்றதும், அதுக்கப்புறம் ஆபத்துகள்ல போய் சிக்கிறதும், அந்த ஆபத்த சொல்ல முடியாம போறதும். ஏன்னா, இந்த உலகத்த புரிஞ்சுக்கணும். நம்ம யாரோடய பழகுறோம். இப்ப யாராவது ஒரு ஆணோடய பழகுறாங்க அப்படின்னா, அவனுடைய சரவுண்டிங்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்களோட ஒரு ஃப்ரெண்டையோ, ஒரு ஃபேமிலியோ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த காலத்துல மேம் அதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ஏன்னா இந்த ஆப் மூலமா பார்க்குறாங்க, பழகுறாங்க. அந்த ஒரு நிமிடத்துல ஏற்படக்கூடிய அந்த ஒரு நட்பின் மூலமா நெறைய நம்ம இப்ப கூட லேட்டஸ்ட்டா நெறைய விஷயங்கள் ஆமா. கேள்விப்படுறோம். இதுல பெண்களும் பாதிக்கப்படுறாங்க, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் விஷயம் முக்கியம். இவங்க போய் அந்த எமோஷன்ஸ்ல போய் விழுகிறது. அந்த நேரத்துல ஒரு அர்ஜ் ஆகுது இல்லையா? உடனே இத செஞ்சாகணும். உடனே இத பண்ணியே ஆகணும். அ அவங்க அனுப்பக்கூடிய அந்த மெசேஜஸ் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கக்கூடியது. உணர்ச்சிகள தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கப்போ, சுத்தி வேற எதுவுமே ப்ரையாரிட்டியா அந்த பாடிக்கு தெரியாது. அந்த பாடி மைண்ட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுரும். மனசு பாடிய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுரும் அப்படிங்கிறப்போ, இதுக்காக நான் இப்ப என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு இந்த ஒரு நொடி எனக்கு இது ரொம்ப அவசியமா படுதுன்னு அந்த ஒரு அர்ஜ்ல போறப்போ, தன்னிலை மறக்கிறதும், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட லூஸ் பண்றதும், தன்னை சுத்தி இருக்கிற நம்பி இருக்கிறாங்களே அந்த குழந்தைகளாகட்டும், அந்த ஃபேமிலி ஆகட்டும், இதையெல்லாம் 2ஆம் பட்சமா பார்க்கப்படுறதும், இது எல்லாமே வந்து அந்த உணர்ச்சியோட உச்சகட்டம் இதுக்கு வந்து அப்படிங்கிறது தான். கொலை பண்ற அளவுக்கு கூட இது வந்து இன்றைய ஃபேண்டசி. காலகட்டத்துல பார்க்குறோம். அதுதான். இந்த ஃபேண்டசிக்குள்ள இவங்க போனோனே, எதுக்கு வாழ்க்கையில ப்ரையாரிட்டி குடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போறப்போ, இது சுயநலமாக மாறும் பொழுது, அவங்களுக்கு வந்து அந்த கால்குலேட்டிவ் சென்ஸ் இல்ல பார்த்தீங்களா? அதோடைய ப்ளஷர் என்ன? இந்த ஃபேமிலிங்கிற ஒரு ப்ளஷர் என்ன? எது நம்மளுக்கு பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியாம போறப்ப, தவறான விஷயங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி குடுக்குறப்போ, மொத்தம் வாழ்க்கையும் அழிக்கப்படுது. அவங்க மட்டும் பாதிக்கப்படுறதில்ல. எல்லாரும் பாதிக்கப்பட்டுர்றாங்க. நெறைய கொலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். எப்படி அப்படி மனசு வருது? அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அப்போ அவங்களோட எமோஷன்ஸ் அவங்கள என்ன பண்ணிட்டுருக்கு? எவ்வளோ ஒரு டேஞ்சர் ஜோன்ல அவங்க போயிட்டுருக்காங்க? இந்த சுதந்திரம் ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்ல, இந்த சுதந்திரம்ங்கிறது இந்த மாரியெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. என் வாழ்க்கை எனக்கு புடிச்ச விஷயத்த நான் செய்றப்ப, உனக்கு என்ன? அப்படின்னு ஒண்ணு கேட்கறாங்கல்ல. யாருக்கும் ஒண்ணும் கிடையாது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். யாரையும் ஹர்ட் பண்ணாத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இது கிடையாது. பெரியவங்க வரைக்கும் இருக்கிறதே தவறுன்னு யோசிக்கும்போது, பிஞ்சு குழந்தைகள கூட இப்ப வந்து அந்த ஒரு நிமிடங்களுக்காக அவங்க கொலை பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு அந்த கருணைங்கிறது டோட்டலா போயிடுது. அந்த கருணைங்கிற விஷயத்த தாண்டி, அவங்களுடைய அந்த ஃபேண்டஸிங்கிற உலகம் வேற மாரி ஆயிறப்போ, அந்த இன்னொரு ஆப்போனன்ட்‌க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது முழுக்க முழுக்க அது மாயை. அப்ப அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் என்ன? இவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் என்ன? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இவங்கள எப்படி இந்த குடும்பத்தார்கள் கவனிக்காம போனாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேரக்டர எப்படி இந்த கணவர் கவனிக்காம போனாரு? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேப் உருவாயிடுது. ஒரு ஃபேமிலின்னு வரப்போ, ஒரு கேப் உருவாக உருவாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கவனிக்கணும். அது குழந்தையாகட்டும், மனைவியாகட்டும், கணவனாகட்டும், யாராகட்டும்,
யாராவது ஒருத்தங்க கவனிச்சு சுட்டி காட்டுறதுங்கிறத விட அதுலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்ல அதற்கான முயற்சிகள் பண்றதுக்கு ஈடுபட்டாலே பெண்களுக்கு அந்த கணவர் மேலேயோ, இல்ல கணவனுக்கு மனைவி மேலேயோ கோவம் வந்து, அந்த உறவே வேண்டான்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு இந்த நண்பனுடன், எனக்கு இந்த தோழியுடன் நான் அவங்க கூடயே இருந்துக்கிறேங்கிற மாதிரியான ஒரு மனதளவுல முடிவுகளுக்கெல்லாம் போறாங்க. இதனாலேயும் பிரச்சனைகள் வருது. அதாவது அவங்க வாழ்க்கைய அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே அந்த உரிமை உண்டு. எனக்கு இந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல. இன்னொரு வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னா, யாரையும் ஹர்ட் பண்ணாம போகக்கூடியது தான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு நான் சொல்றது. இது எல்லாத்தையுமே ஹார்ம் பண்ணி, நம்ம நெறைய இந்த இந்த சைனட் கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? லைனா அந்த ஃபேமிலியில எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தது காலங்காலமா. இந்த மாரி விஷயங்கள் எல்லா காலத்துலயும் நடந்துட்டே தான் இருக்கு. மத்தவங்கள அந்த ஒரு டெவில் எட்டி பாக்குது இல்லையா? அந்த டெவில் எட்டி பாக்குற அளவுக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்றது. மத்தவங்கள ஹர்ட் பண்ணி, அந்த வெஞ்சன்ஸ் மோடுக்குள்ள போயி, எல்லாத்தையுமே அந்த சொதப்பக்கூடிய ஒரு அமைப்பு அந்த காமம் குடுத்துரும். அந்த காமத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறத எல்லை வகுத்துக்கணும். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத அவங்க வகுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாருக்கும். காமமே வாழ்க்கை கிடையாது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்ங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி குடுக்குறப்போ, மொத்த லைஃப்பையும் இழக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலே, உங்களுடைய சுதந்திரம் உங்க கையில தான் இருக்கு. நிச்சயமா. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட இழக்காம எத வேணாலும் நீங்க செய்யலாம். எந்த தவறும் கிடையாது. மத்தவங்கள ஹர்ட் பண்ணாம, மத்தவங்க என்னால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது வரைக்கும் உங்களுடைய காம எண்ணங்கள்ல எந்த தவறும் கிடையாது. எதுல வேணாலும் நீங்க டிசையர்ஸ் வச்சுக்கலாம். ஆனா, ஒண்ண அழிச்சு தான் எனக்கு அது வேணும் அப்படின்னா, நீங்க அத யோசிக்கணும். ஆனா, காமம் அத செய்ய வைக்கும். அ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அந்த எல்லை தாண்டுற ஃபேண்டசி. இது இவ்வளவு தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம, இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படிங்கிறப்போ, அது இன்னும் அப்படிங்கிறப்போ, சுத்தி இருக்கிற பொக்கிஷங்கள் தெரியாமயும் போயிடுது. கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஒரு உரையாடலே எதுக்கு அப்டின்னா, ஆணோ, பெண்ணோ 2 பேர்லயும் வந்து தவறு செய்யறதுக்கு முன்னாடி சிந்திங்க. தவறு செஞ்சதுக்கப்புறம் வருந்துறதுனால உங்கள மட்டும் இல்ல, உங்களோட சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் அது வந்து மத்தவங்களுக்கு ஒரு கேளிக்கையா மாறுது. உங்களுடைய இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழித்து நீங்க வந்து ஒரு லைஃப் கோச்சா வந்து நெறைய விஷயங்கள் எங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. நன்றி. நன்றி.